நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய இந்த இட்லி ரெசிபி தான். இது நல்ல ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. ஏன்னா அரிசி கிடையாது பாருங்கள், அரிசி போட்டிருக்க மாட்டோம். சோடா உப்பு, இந்த ஃப்ரூட் சால்ட் ஈனோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இது நம்ம ரெகுலராக 6லேருந்து 8 மணி நேரம் எப்படி நம்ம இட்லி புளிக்க வச்சு செய்வோமோ அதே போல் செய்கிற இட்லி தான். நல்ல சுவையாக இருக்கும். பாசி பருப்பு மாதிரியே பாசி பயிறு வச்சும், இந்த பச்சை பயிர் இருக்குது பாருங்கள், அது வச்சு நம்ம இந்த மாதிரி இட்லி பண்ணலாம். அதனுடைய ரெசிபியும் நம்மளோட சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ், வெயிட் லாஸ் ரெசிபீஸ், சட்னி, இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸும் தோசை, சட்னி அண்ட் சப்பாத்தி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் எல்லா ரெசிபீஸும் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளேயும் அந்த லிங்க்கு தரேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள் நேரம் இருந்துச்சுன்னா. சரி, இனி நம்ம இந்த பாசி பருப்பும் உளுந்தும் வச்சு இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டும் சேம் 1:1 ரேஷியோ எடுத்து நல்ல ஒரு கழுவிக்கோங்க. அதில் அழுக்கு எல்லாம் இருக்குது, அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு, இனி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இனி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊறணும், அந்த உளுந்தும் சிறு பருப்பும் நல்லா ஊறணும். ஊறின பிறகு இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா ஆட்டி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 4 மணி நேரத்தில் நல்லா ஊறியாச்சு. இனி இதை நான் கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேன். பொதுவாக நான் இட்லிக்குன்னா கிரைண்டரில் ஆட்டுறதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அது மாதிரி நான் மாவு அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு சின்ன பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிருவேன். இன்றைக்கி நான் மறந்துட்டேன். இப்போ இது இந்த மாதிரி அரைஞ்சால் போதும். ரொம்ப வலுவலுன்னு அரையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நரன்னு அரைஞ்சால் போதும். இனி இந்த மாவை நம்ம ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம்னா, பழைய மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி பழைய மாவையும் நம்ம இது கூட சேர்த்து புளிக்க வைக்கலாம். இல்லைனா இப்போ வரக்கூடிய இந்த குக்கிங் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், அதில் இந்த பிரெட் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இப்போ வருது. இது இப்போ என்கிட்ட இருக்கிறது சாம்சங் ஸ்டவ். இது நல்ல 5 மணி நேரத்தில் மாவு நல்லா எனக்கு புளிச்சிருச்சு. இப்போ 5 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதுலேயே அவ்வளோ நேரத்துக்குள்ளேயே எனக்கு மாவு நல்லா புளிச்சாச்சு. இப்போ மத்தியானம் நான் ஆட்டி வச்சேன், ஒரு 2 மணி போல் மத்தியானம் மாவு ஆட்டி வச்சது. இப்போ எனக்கு டின்னருக்கு இப்போ நான் ரெடி ஆயாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாவை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஏர் பாக்கெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். மாவு ஆட்டி வைக்கும்போது தண்ணியை ஆட்டி வைக்காதீங்க. கிரைண்டர் இருந்துச்சுன்னா, இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டர்லேயே அரைங்க. அப்போ தான் நல்ல நல்லா ஃப்ளஃபியாக வரும் இட்லி. அது மாதிரி நான் இஞ்சியும் பச்சை மிளகாவும் முதல்ல அரைக்கும் போது மறந்ததுனால இப்போது கொஞ்சம் உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, அந்த புளிச்ச மாவு இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இதோ கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், ஒரு ஃப்ளேவருக்காக மட்டுமே இது நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். இனி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டாலும் அந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் உடஞ்சி இட்லி நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வராது. சரி, இனி நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ ஆவியில் ஒரு 10 நிமிஷம், மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் இருந்துச்சு ஃப்ளேம். 10 நிமிஷத்தில் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி இட்லி எப்படி இருக்குது, பஞ்சு போல் இருக்கா, ஹார்டாக இருக்கா அப்படின்றத நம்ம இனி பார்ப்போம். சரி, இனி இந்த இட்லியை கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆறின பிறகு நீங்கள் இதை டீமோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாது. இது இப்போ நான் ஸ்டீமர்லேருந்து எடுத்த உடனே எடுத்தேன், அதனால் பின்னால் அந்த குழிக்குள்ளெல்லாம் ஒட்டி இருக்குது. இட்லி ஆனால் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு. இனி வாங்க இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடுறதுக்கு நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம இது கூட வேறு எந்த சோடா உப்போ எதுவும் சேர்த்துக்கல. இது இயற்கையாகவே அது நேச்சுரலாக அது ஃபர்மெண்ட் ஆனது தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதுக்கு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றத விட நல்ல காரமான சட்னி, கார சட்னின்னு சொல்லுவோம்ல, நல்ல கார சட்னி, இல்லாட்டா இந்த சிக்கன் கறி, நான் வெஜிடேரியனாக இருந்தால் நல்ல சிக்கன் கறி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு கூட இட்லி ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இது நாட்டுக்கோழி குழம்பு தான். இதனுடைய ரெசிபியும் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அந்த என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள், மறந்துடாதீங்க. தோசை, சட்னி அண்ட் சப்பாத்தி அப்படின்ற பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இருக்குது. இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.